தகதினி தத்தித்தோம் தகதினி தோம் சொர்க்கம் என்பது நமக்கு சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம் எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். வேதா, நம் பள்ளி கழிப்பறை அசுத்தமாக இருக்கிறது அல்லவா? ஆமாம் உஷா, நம் நண்பர்கள் பள்ளி கழிப்பறையை அசுத்தப்படுத்துவதால் துர்நாற்றம் வீசுகிறது. நம் பள்ளி கழிப்பறையை சுத்தமாக வைத்திருக்க நாம் ஒரு திட்டமிட வேண்டும். ஆமாம், கேம்பின் தந்தாஸ் பெர்சல் முறைச்சரியா, அதாவது சுத்தமான கழிப்பறை மகிழ்ச்சியான மாணவர்கள் எனும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். யோசனை வா, இதை பற்றி டிகாகே ஆசிரியரிடம் கலந்துரையாடுவோம். படிக்கும் படிப்பு நல்ல பண்பை ஊட்டலாம். ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். நாம் பள்ளி கழிப்பறையை சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமையாகும். ஆமாம், சுத்தம் சுகம் தரும். பள்ளி கழிப்பறை சுத்தமாக காட்சியளிக்கிறது. இத்தூய்மை எப்பொழுதும் தொடர நாம் கடமையை தொடர்வோம். கண்டாஸ் வர்சே மூரே சரியா, நம் நலனுக்காக நம் பள்ளி கழிப்பறையை சுத்தமாக வைத்திருப்போம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம் எங்கே